புண்பட மாட்டேன்னு உனக்கு தெரியும். இது எல்லாம் ரொம்ப வியக்க வைக்குது. ஆனா நல்ல செய்தி கெட்ட செய்தின்னு கணக்கு போட்டு பார்த்தன்னா நல்லதை விட கெட்டதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்குற எவனும் தன்னோட இருதயத்துல ஏற்கனவே பெண்ணோட விபச்சாரம் செஞ்சுட்டான்னு நீங்க சொல்றீங்க. இப்படி சொன்னா எல்லாருமே விபச்சாரர்களா ஆக்கிடாதா? உங்கள் வலது கண் பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். அப்படி செஞ்ச ஒட்டுமொத்த மக்களும் வெறும் ஒரே ஒரு கண்ணை வச்சு மட்டும் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓ, அப்புறம் இதுவும் ஒருத்தர் உங்களுக்கு எதிராக வழக்கு கொடுத்து உங்க அங்கேயே எடுத்துக்கிட்டா உங்க மேலாடையும் எடுத்துக்கொள்ள விட்டுடுங்க. நல்ல கண்ணிகள் கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். ஜீவனுக்கு செல்லும் வாசல் மிகவும் நெருக்கமானதாக இருக்கும். என்னை விட்டு அகன்றிருப்பவங்கள் எனக்கு உங்களை தெரியாது. உங்க பிரசங்கத்தில் இந்த மாதிரியான அச்சுறுத்தும் அறிக்கைகள் இவ்வளோ அதிகமா இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் அதில் பாதி கூட சொல்லல. இது ஒரு பிரச்சார அறிக்கை மாதிரி மத்தேயு. உணர்ச்சி வசப்படுத்த அமைதிப்படுத்த நான் வரல. நான் ஒரு புரட்சியை தான் தொடங்க வந்திருக்கேன். சரி, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது நான் புரட்சின்னு சொன்னேன், கிளர்ச்சி இல்ல. தீவிர மாற்றத்தை பத்தி நான் பேசுறேன். அதாவது நான் சும்மா வெறுமனே இங்க வந்து வணக்கம் மக்களே, கடந்த 1000 வருஷமா இதுவரை நீங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறதையே தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்ல போறேன்னு நினைச்சியா? அதே மாதிரி தொடக்கமும் முடிவும் இருக்கு. தொடக்கத்தை பத்தி என்ன? ஆரம்ப பத்தின என்னோட கவலை சூழல்னு சொல்லலாம். இப்போ உங்க ஆரம்ப வரி நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நான் ஏன் இதை குறித்து கவலைப்படுறேன்னா, குறிப்பா காற்று பலமா வீசினாலோ இல்ல நம்ம எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமா இருந்தாலோ பின்னாடி இருக்கவங்களுக்கு பூமியை உப்பிடுங்கள்னு தானே கேட்கும். அப்படி சொன்ன எதிர்மறையான அர்த்தத்தில் நினைவுபடுத்தும். பியூனிக் போர்களா? ஆமா, ரோம் கார்த்தஜையை அழிச்ச போது அவங்க நகரத்தை தரிசாக மாத்தவும் அதை திரும்பி கட்டி எழுப்புறவங்கள சபைக்கு உப்பையும் விதைச்சாங்க. தொடக்க வரிய பத்தின உன்னோட கவலை எனக்கு புரியுது. ஆனா பல்வேறு காரணங்களுக்காக பிரசங்கத்துக்கு ஒருவித அறிமுகம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீ சரியா சுட்டி காட்டின மாதிரி ஆரம்ப அழைப்பு அவங்கள ஒரு சிக்கலான, சில நேரங்களில் சவாலான போதனைகளோட தொகுப்புக்குள்ளையும் கூட்டிகிட்டு போகும். நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த உருவகங்களை மட்டும் புரிஞ்சுக்க முடியல. உப்பு இறைச்சியை கெட்டு போகாம பாதுகாக்குது, அழுகும் தன்மையை தாமதப்படுத்துது. என்ன பின்பற்றுகிறவங்க உலகத்தோட தீமையை தடுக்கிற மக்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன். உப்பு பொருட்களோட சுவை அதிகரிக்குது. என்ன பின்தொடர்றவங்க உலக புதுப்பித்து மீட்பின் பகுதியா இருக்கணும்னு விரும்புறேன். உப்பை தேனோட கலந்து சருமத்துல தடவனா தோல் நோய்கள் குணமாக பயன்படுத்தலாம். என்னோட மக்கள் உலகத்தை குணப்படுத்துறதுல பங்கேற்க வேணும்னு நான் விரும்புறேன். அதை அழிக்கிறதுக்காக இல்லை. அப்படியே அதை சொல்லக்கூடாது. இங்க பாரு மத்தேயு, என்ன ஒரு சின்ன கவிதை சொல்ல விடு, சரியா? எல்லாரும் ஒன்ன போல இருக்க மாட்டாங்க. சிலருக்கு கொஞ்சம் சுவையோட இருக்க பிடிக்கும். தாவீதின் சங்கீதங்கள், சாலமோனின் பாடல்களை படிச்சு பாரு. அதுக்கு அருகாமையில கூட என்னால நெருங்க முடியல. அடுத்து அவரோட தான் படிக்க போறேன். நல்ல விஷயம். அவரு அநேகமா ஆமா, நான் தான் சொன்னேன்ல, இந்த விஷயங்கள் சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாதுன்னு. என்னை பின்தொடர்றவங்க செயல்படாம இருக்கிறத நான் விரும்பல. உண்மையான அர்ப்பணிப்போட அதை ஆழமா உற்று நோக்குறவங்க, உண்மையை தேடுறவங்க வேணும். ஆனா நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நாம உப்பை வச்சு தொடங்க கூடாது. சரியான கருத்தை சொல்லியிருக்கேன். நல்ல வேலை பண்ணிருக்கேன்.